ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் இருக்கிற மலை கருப்பசாமி கோயில் பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன மலையில் இருக்கிற முருகன் கோயில், கழுகுமலை முருகன் கோயில். அந்த கோயிலுக்கு போகிற வழியில் இருக்கிற மலைப்பாதையில் இருக்கிற பாட்டப்பன் கோயில் இருக்கிற அந்த கோயிலுக்கு இப்போ போயிட்டுருக்கோம். ஆமாண்டா. வந்திருக்காங்க. கோயில் கீழே வந்துட்டோம். கழுகுமலை முருகன் கோயில், மலை கருப்பசாமி கோயில் பக்கத்தில் கழுகுமலை முருகன் கோயில். மேலே ஏற முடியுமான்னு தெரில, வழி இருக்கான்னு தெரில. 2 வண்டி இருக்கு, போயிருப்பாங்க போல் இருக்கு. நாங்களும் ஏறலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறோம், பார்க்கலாம். இடையே ஒரு கோயில் இருக்குது, நாங்கள் பாட்டப்பன் கோயில், அதுக்கு போகலாம். நாங்கள் இங்கே வந்து முன்னாடி வந்து சாமி பாதம் இருக்கு. இதுதான் அந்த பாதம்னு சொன்னது. சாமி பாதம், கழுகுமலை முருகன் கோயில். வேல், இது சாமி பாதம் பூட்டி இருக்கு, கும்பிட முடியாது. மேலே எந்த அளவுக்கு வழி இருக்குன்னு தெரியல, வழி இருக்க வரைக்கும் போகிறோம், அவ்வளோதான். மேலே ஏற முடியுமான்னு தெரியல. ஆஃப் பிள்ளையார் கும்பிடுவோம். பாபு, ஆனால் இந்த அளவுக்கு பாதை இருக்குன்னு நான் நினைக்கலடா. ஓ, இதுதான் பாட்டப்பன் கோயிலா? அந்த இடத்துல இருந்து இது வந்து பாட்டப்பன் கோயில். இவங்க வந்து புத்தருக்கு கொடி மரம். சூப்பராக இருக்கு. கோயிலுக்கு பின்னாடி தான் வந்து அந்த முருகன், கழுகுமலை முருகன் கோயிலுக்கு போகிற வழி இருக்குது. ஏன்னா சாயந்தர டைம் ஆயிடுச்சு, அதனால் மலைக்கு மேலே போக முடியாது அப்படின்னாங்க. அதனால் இப்போயே இந்த பாட்டப்பன் கோயிலேருந்து ரிட்டன் திரும்புகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா தடம் அப்படியே போகுது. தடத்தில் கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம் எப்படி இருக்குது, என்ன அடையாளம் எப்படி கொடுத்துருக்காங்க. சுண்ணம் படிச்சிருக்காங்க. தடம் நல்லா தான் போகுது, கல் தடம் தான். இதில் வந்து வளர்பிறை சஷ்டி காலையில் 6 மணிக்கு 6 to 10 மலை ஏறுவாங்களாம். அது வந்து மலைக்கு போகிற தடம் கோயிலுக்கு பின்னாடி இருக்குது. அப்படியே கீழே இறங்கிட்டுருக்குறோம். ஏன்னா டைம் ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது, ஆனால் தனியாக மட்டும் வராதிங்க. மேலே இருக்கிற கழுகுமலை முருகன் கோயிலுக்கு அந்த வளர்பிறை சஷ்டி அன்றைக்கி தான் போக முடியும், அப்போ தான் போவாங்க. காட்டுப்பாதைங்கிறதுனால அந்த விசேஷ நாட்களில் போகிறது நல்லது. நாங்கள் கீழே பாட்டப்பன் கோயில் மட்டும் போய் கும்பிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டோம். அந்த
கோயில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் தான் போனோம். பாதையெல்லாம் இருக்குது. பாட்டப்பன் கோயில் வரைக்கும் போகலாம். நல்லா அருமையாக காங்கிரீட் போட்டிருக்காங்க.